எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா போலீஸ் கான்ஸ்டபிளை செக்ஷுவலாக அவங்க அசால்ட் பண்ணியிருக்காங்க, உமன் கான்ஸ்டபிளை அப்படிங்கிறது நியூஸ் வந்திருக்கு. இது செக்லூடட் ஏரியாவில் நடந்திருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 30 இயர் போலீஸ் உமன், அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு. அவங்க வேறு ஒரு மேன் அவங்களோட அஃபேர் இருந்திருக்கு. அவங்க பேர் அந்த ஆள் பேர் டி ராபின்னு சொல்லி, அவனுக்கு 28 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திரிபுவனம் அந்த இடத்த சேர்ந்த ஆளவங்க. ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு டியூட்டி முடிஞ்ச உடனே அவங்க அந்த லேடி போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராபினோட டின்னருக்காக போயிருக்காங்க. அந்த ராபின் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த உமனோட அந்த போலீஸ் கான்ஸ்டபிளோட ஃபார்மர் பாய் ஃப்ரெண்ட், அவனை மகாராஜா அப்படின்னு சொல்லி 25 வயசு, அவனையும் அவன் சித்தலங்குடி அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவன். அவனை அந்த செக்லூடட் பிளேஸுக்கு வா, லொக்கேஷனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. மகாராஜா அப்புறம் மகாராஜாவோட ஃப்ரெண்டு ஹரிராஜன் 21 வயசு, சப்சிக்வெண்ட்டாக அவங்க ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படியோ மேனேஜ் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட்டும் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை பேஸ் பண்ணி 3 பேர் இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடியிலையும் வச்சுருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அந்த கேஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸில் சேலம் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 40 வயசு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புத்தூர் அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த இதில் அந்த இடத்துல செக்ஷுவல் அசால்ட் ஒரு லேடியை பண்ணியிருக்கான். அப்படிங்கிற மாதிரி அதை ஃபில்ம் பண்ணியிருக்கான். அந்த ஃபுட்டேஜை வச்சுக்கிட்டு த்ரெட்டனும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவங்க ப்ரெஷர் போட்டு நீங்கள் என்னோடய விஷயங்கள்லாம் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். த்ரெட்டன் பண்ணி அந்த ஃபுட்டேஜை வச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்கொயரிஸில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, மாணிக்கம் மணிகண்டன் அப்படிங்கிற ஆள் அலிஜெட்டாக அப்ரோச் பண்ணியிருக்கான் விமனை. ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராமிஸும் பண்ணியிருக்கான். லோனுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அதெல்லாம் அந்த நம்பிக்கையை ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரைவேட் மூமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அதை ஃபுட்டேஜ் ஆக்கி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் போலீஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில அந்த ஆடியோ கிளிப் சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காங்க. விக்டிம்ஸில் ஒன் ஆஃப் தி விக்டிம்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அது வைரல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய அந்த அப்சீன் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் அந்த மணிகண்டனுடைய ஃபோனில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அதுவும் பரவிட்டு இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. மணிகண்டன் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். அதுக்கு இடையில டிவிகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மணிகண்டன் எங்களுடைய கேடரையும் இல்லை, அப்புறம் எங்களுடைய ஃபங்க்ஷனரி, எங்களுடைய பார்ட்டி ஃபங்க்ஷனரியும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எங்கள் ஆளே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎம்கேவோட டெப்யூட்டி ஜென்ரல் செக்ரட்டரி அண்ட் எம்பி கனிமொழி அவங்க சாட்டர்டே அன்னைக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்சிடெண்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸில் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரி இன்வால்வ் ஆனவங்கள, இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் அகைன்ஸ்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது செக்ஷுவல் அசால்ட் கேஸ் பொள்ளாச்சி அந்த இதோடலாம் கம்பேர் பண்ணாமல் இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3வது க்ரைம் நியூஸ் ஒன்று வந்திருக்கீங்கன்னா, கர்நாடகா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உமன் சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் 2 ஹெட் கான்ஸ்டபிள்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சண்டே அன்னைக்கு. ராஜஸ்தான் ஆன்டி கரப்ஷன் அந்த பியூரோ அலிஜடாக ட்ராப் பண்ணி அவங்கள ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. 40,000 ரூபா பிரைப் வாங்கியிருக்காங்க. அதாவது ஜெய்ப்பூர் ஹோட்டலில் அந்த டவுரி ஹராஸ்மெண்ட்டை டைல்யூட் பண்ணுறதுக்காக. அது கேஸ் ஆக்சுவலி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு பெங்களூரில். அதை டைல்யூட் பண்ணணுங்கிறதுக்காக 40,000 ரூபா வாங்கினதை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.
எஸ்ஐ அனிதா, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் உலவப்பா தேகூர் அவர், அப்புறம் யதீஷ் அவங்கெல்லாம் வந்து ஹெச்ஏஎல் போலீஸ் ஸ்டேஷனில் போஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பண்ணப்பட்டிருந்தவங்க ஈஸ்ட் பெங்களூரில் அலிஜிடாக டிமாண்ட் பண்ணியிருக்காங்க 2 lakh. அந்த ஜெய்ப்பூர் ரெசிடெண்ட்டில் வந்து இந்த மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஒருத்தங்க ஒய்ஃபு வந்து அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுடைய ஃபேமிலியும் டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட 2 lakhs வந்து இவங்க வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏசிபி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெங்களூரு ரெசிடெண்ட் அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க ஜெய்ப்பூர் மேனை மே 2025ல். கேஸும் ஃபைல் ஆகிருக்கு பிப்ரவரி இந்த வருஷம் 2026ல். அதான் வித்தின் 1 இயர்க்குள்ளேயே வந்து கேஸு ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னு டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த 3 ஒரு கான்ஸ்டபிள் ஒரு அந்த லேடியும் மீதி சப் இன்ஸ்பெக்டரும் மீதி 2 ஹெட் கான்ஸ்டபிள்ஸும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஜெய்ப்பூருக்கு. அந்த ப்ரூவ் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்துருக்காங்க. அங்கே போய் வந்து பிரைபு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த அலிகேஷன் இருக்குல்ல அதை கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் எங்களுக்கு பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஏசிபி ஆஃபீஸர் வந்து இதை சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மேன் வந்து அந்த அந்த இதை வந்து அப்ரோச் பண்ணி இந்த உலவப்பா அந்த இதை வந்து இந்த கால்ஸ் வந்து திரும்பி கேட்டது, அந்த இதை வந்து இதை மீட் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து வெரிஃபை பண்ணப்பட்டிருக்கு சாட்டர்டே அன்றைக்கி நைட்டு. அப்புறம் வந்து கரெக்டாக பணம் கொடுக்கும்போது ட்ராப் பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டான், அந்த உலவப்பா அப்படிங்கிற ஆள் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏஎஸ்பி பூபேந்திரா அப்படிங்கிறவர் வந்து அலிஜிடாக உலவப்பாவை வந்து ரெட் ஹேண்டடாக பிடிச்சிட்டாரு. 40,000 ரூபா கையில் வாங்கும்போது பார்ட் பேமெண்ட்டு தான், இது ஃபுல் பேமெண்ட் இல்லை. அனிதா அண்ட் இந்த யதீஷ் அவங்கக்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அவங்கள அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கேஸும் வந்து இப்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏதோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை. இந்த ஆப்ரேஷன் அந்த டைமில் வந்து அனிதா அவங்களுக்கு வந்து ஹெல்த் டிட்டோரியேட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டிருக்கு. அதனால் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இண்டிகேட் பண்ணது ஹை பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த பதட்டமாக இருப்பாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதனால் வந்து அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு டிசிபி சைதுலு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட் போலீஸ் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபார்மலான இந்த கம்யூனிகேஷன் எதுவும் ரிசீவ் பண்ணலை அந்த ராஜஸ்தான் ஏசிபி கிட்டேருந்து. அதனால் வந்து அதை ரிசீவ் பண்ண உடனே ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து இதில் ப்ரைபு டவுரி ஹராஸ்மெண்ட் எல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படிங்கும்போது போலீஸ் தான் வந்து அதை வந்து தடுக்கணும். இதில் வந்து அதை குற்றத்தை மறைக்கிறதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்கன்னா இதில் வந்து தண்டிக்கப்படணும் இவங்க. இது வந்து ஆக்ஷன் எப்படி எடுப்பாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கிறது தெரில. இன்னொன்றுத்தில் வந்து போலீஸே வந்து இன்னொரு இதில் அஃபேரில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நாடு சீராக்கப்பட்டால் மட்டும்தான் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே நாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.